முதல்வர் விஜயோட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சந்திப்பில் ஈடுபட்டிருக்காங்க. எதற்காக இந்த சந்திப்பு என்பது தொடர்பான தகவல்களோட செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், என்ன சொல்றாங்க? இந்த சந்திப்புல என்ன தெரிவிக்க விரும்புறாங்க? மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று தனிப்பெருமையாண்மையோடு ஆட்சி அமைத்தது. ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ், இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில இன்று மாலை ஒரு 4 மணி அளவுல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்த தோழமை கட்சிகளுடைய கூட்டத்துக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கான ஒரு அழைப்பை இருந்து ஏற்கனவே அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் ஆகியோர், இடதுசாரி கட்சியினுடைய தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், IUM கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். இடதுசாரிகள் குறிப்பாக CPI மற்றும் CPM மாநில செயலாளர்கள் இருவருமே அந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலவில்லை அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தலைமைச் செயலகத்துக்கு கட்சியினுடைய நிர்வாகிகள், மாநில செயலாளர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் விஜயோடு இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த தோழமை கட்சியினுடைய கூட்டத்துக்கு பங்கேற்காத நிலையில தமிழக முதலமைச்சரை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்கனவே நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். ஆனால் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாகட்டும், இடைத்தேர்தலாகட்டும், தொடர்ந்து வரக்கூடிய தேர்தலில் கூட்டணியான நிலைப்பாடுகள் குறித்து எவ்விதமான முடிவுகளையும் CPI மற்றும் CPM இரு கட்சிகளுமே எடுக்கவில்லை. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய ஆலோசனை என்பது தோழமை கட்சிகளோடு நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை என்பது இடைத்தேர்தல், அதே நேரத்தில் உள்ளாட்சி தேர்தல், இதை அடிப்படையாக கொண்டு ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்குவதற்கு உண்டான நடவடிக்கையாகவும், அதே நேரத்தில் அந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கான ஒரு கூட்டணியாக புதிய ஒரு கூட்டணியை தமிழகத்துல உருவாக்குவதற்கு உண்டான ஒரு சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு உண்டான நடவடிக்கையில தமிழக வெற்றி கழகம் இறங்கியிருக்கிறது. அந்த வகையில தான் தோழமை கட்சிகளுக்கு அழைப்பு எடுத்திருக்கிறார்கள். தோழமை கட்சியில காங்கிரஸ், IUM, விடுதலை சிறுத்தைகள், அதிமுக எல்லாம் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் CPI மற்றும் CPI கட்சியுடைய நிலைப்பாடு அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் எடுத்த நிலைப்பாட்டை தமிழக முதலமைச்சர் விஜயிடம் நேரில் சந்திப்பதற்காகவே இன்று வருகை தந்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் நிலவக்கூடிய பல்வேறு விதமான அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் முன்னிறுத்தி பேசுவார்கள். அதே நேரத்தில் ஏன் அந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க இயலவில்லை என்பதை காரணத்தை முன்வைப்பார்கள். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவை தொடர்ந்து வழங்கக்கூடிய நிலைப்பாட்டையும் முதலமைச்சரிடம் தெரிவிப்பார்கள். அந்த வகையில இந்த சந்திப்பின் மூலமாக என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள் அப்படிங்கிறத செய்தியாளர் சந்தித்து இடதுசாரிகள் கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் தெரிவிக்க உள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.